அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஒரு தலைப்பை தெரிந்து கொண்டேன். அந்த தலைப்பை நீங்கள் பார்க்கலாம். என்ன போட்டிருக்கிறாங்க? வாசிக்க பார்க்கலாம். சத்தமாக வாசிங்க. ஆமாம், அதாவது பேக்கா கேள்விப்பட்டிருக்க இந்த வார்த்தையை பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? பேக்காங்கிற வார்த்தை பைபிள் இருக்கா? இருக்கா? பெராக்கா இருக்கு. பெராக்கா இருக்குல்ல? ஆமாம். பெராக்கா எங்கே இருக்கு தெரியுமா? பேக்கா பெராக்கா. பேக்கா எங்கே இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? வேதத்தில் பேக்கா இருக்குதா? தமிழ் பைபிளில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லை. ஆங்கில வேதாமத்தில் இருக்கு. மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கலாம். பேக்கா என்ற வார்த்தை தமிழ் வேதாமத்தில் இல்லை, ஆனால் ஆங்கில வேதாமத்தில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. தமிழில் வேற மாதிரி இருக்கும். நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். பெராக்கா தெரியுமா? பெராக்கா எங்கே இருக்குது வார்த்தை? பெராக்கா எந்த அதிகாரம்? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாட்டில். சரி, எந்த அதிகாரத்தில் இருக்கு? எத்தனை எத்தனை? எந்த? இல்லை இல்லை, பெராக்கா. சரி, வேற உங்கள் வசனத்தை சொல்கிறேன். முக்கியமான நம்ம கேள்விப்படாத சில பேர்கள்லாம் வேதத்தில் இருக்கு இல்லையா? பேக்கா கேள்விப்பட்டது இல்லை. பெராக்கா ஒருவள் நீங்கள் கேள்விப்பட்டு நினச்சேன், ஆனால் யாருமே பெராக்கா எங்கே இருக்குன்னு சொல்லலை. பெராக்கா ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய பயணம் பேக்காலிருந்து பெராக்காவுக்கு போக போகிறோம். சரி, கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். நீங்கள் படிக்க போகிற ஒரு பாடம் எதுனா Psalm 84, 84வது சங்கீதத்திலிருந்து ஒரு பாடம், அருமையான பாடம் படிக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கின்றேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. எங்களை நேசிக்கிறல தகப்பனே, நாங்கள் ஆராய் போகிற இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க கர்த்தாவே. பேக்காவிலிருந்து ஆண்டவரே பெராக்கா போகும்போது அந்த ஞான கருத்தில் வெளிப்படுத்தும். நீர் பேச ஆண்டவரே நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். 84வது சங்கீதத்தை நீங்க வாசி பார்க்கலாம். அது என்ன சங்கீதம்? பில்கிரீம். பில்கிரீம்னா யாத்திரியர் போகிறது, பிரயாணம் பண்ணுறது அர்த்தம். அப்படி பிரயாணம் பண்ணி எங்கே பிரயாணம் பண்ணி போனாங்கன்னா எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போனாங்க. ஏன் பிரயாணம் பண்ணி போனாங்க? அவங்க அங்கே போய் பண்டிகையை ஆசரிக்கும்படியாக போனாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த 84வது சங்கீதம் இட்ஸ் எ பில்கிரீம் சாம் அப்படின்னு சொல்லலாம். யாத்திரியருடைய ஒரு சங்கீதம், ஒரு பாடல் என்று பார்க்கிறோம். ஏன்னா இந்த காலாண்டு முழுவதும் நம்ம என்ன படிக்கிறோன்னா சங்கீதத்தை குறித்து படிச்சுட்டே வர்றோம் இல்லையா? அதனால் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சங்கீதம், இதிலிருந்து சில முக்கியமான ஆவிக்குரிய பாடங்களை நாம் படித்துக்கொள்ள இருக்கிறோம். சரி, இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 12D இருக்குது பார்க்குறோம். ஆங்கில எழுத்தில் உள்ள D. There are 12 Ds in this psalm. இந்த வேதாந்தம் எல்லாம் திறந்துட்டீங்களா? பைபிள் வச்சுருக்கீங்களா? செல் எடுக்காதீங்க, பைபிள் எடுங்க தயவு செய்து. பைபிள் எடுத்து வேதாந்தம் திறந்து 84வது சங்கீதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அதிலிருந்து சில முக்கியமான பாடங்களை படிக்க இருக்கிறோம். 84வது சங்கீதத்தில் முதலாவதாக வசனம் வாசிக்க பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம்? சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம், சந்தோஷமாக வந்திருக்கிறோமா? தாவீதுடைய ஒரு அருமையான ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? உங்களுடைய வாசஸ்தலம் எவ்வளோ அருமையாக இருக்கிறது. என்ன டிலைட்,
சந்தோஷம். ஆலயத்துக்கு போனால் அவ்வளோ சந்தோஷம் வர்றது பார்க்குறோம். 84 சங்கீதத்தில் காணப்படும் முதல் டி என்னன்னா டிலைட். Delighted to go to the church, to the temple. ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது யாராவது வாசிக்க பார்க்கலாம். ரெண்டாவது வசனம், வாஞ்சையும் கவனமாக இருக்கிறது, இருதயமும் டிசையர். ரெண்டாவது டி என்னன்னா டிசையர், வாஞ்ச. ஆலயத்துக்கு போகணுமா, வாஞ்ச. சொல்றாருல, என்னுடைய ஆத்மா கர்த்தருடைய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் கவனமா இருக்குது. ரெண்டாவது டி என்ன போட்டிருக்கிறேன், டிசையர். சரி, மூணாவது வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு டி இருக்கிறத பார்க்கிறோம். மூன்றாவது வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆமா, பாருங்க, திஸ் இஸ் டிஸ்கவரி. கண்டுபிடிக்கிறாரு. யாரு? தாவீது. ஆலயத்தில் உட்கார்ந்து ஒரு ஆண்டவரை துதித்து பாடும்போது, ஆண்டவரே இப்படி வாசல் எவ்வளவு இன்பமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறாரு. இந்த பீடங்கள் என்ன இருக்குதா, தகைவலான் குருவியும் அடைக்கலான் குருவியும் இருக்கிறத பார்க்கிறாராம். டிஸ்கவரி, கண்டுபிடிக்கிறாரு ஆண்டவருடைய ஆலயம். நான்காவது என்ன வசனத்தில் வாசி பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், நான்காவது என்ன பார்க்கிறோம், டுவெல்லிங். வாசமா இருக்கிறது. டுவெல்னா வாசம் பண்றதுன்னு அர்த்தம். உங்களுடைய ஆலயத்தில் வாசமா இருக்கும் பாக்கியவான்கள். ஆண்டவர், எனக்கு அந்த சலாக்கியம் கிடைக்கலையே. இவெல்லாம் சந்தோஷம். இவன் குருவியோடு அங்கே இருக்குது. ஆண்டவரே, அடைக்கலான் குருவி இருக்குது, தகைவலான் குருவி இருக்குது. இப்படி வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். சரி, அதில் வந்து டுவெல்லிங். ஆறாவதாக என்ன பார்க்கிறோம், என்ன டி அப்படின்னு பார்க்கிறோம். ஐந்தாவதாக உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டு பாக்கியவான்கள். டிசர்ன்மெண்ட், பகுத்தறிகிறாரு. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அல்லவா, அவரும் பார்க்கிறாரு இருதய டிசர்ன்மெண்ட். எப்படி இருக்கணுமா, இருதயம் செம்மையான இருதயமா இருக்கணும்னு சொல்லி தாவீது சொல்றதை பார்க்கிறோம். The discernment, the fifth D is discernment. பகுத்தறிகிறாரு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி, ஆறாவது டி என்ன வருது, நம்பிக்கை இல்லாத நிலைமை, டிஸ்பேர். வசனம் என்ன சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்க. நல்ல கவனிங்க, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து. ஆமா, அப்போ இது என்ன, அழுகைன்னா என்ன, ஒரு நம்பிக்கையெல்லாம் நிலைமையில் அழுறது. ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் வாழ்க்கை நிம்மதி இல்லை ஆண்டவரே, வியாதி பிணி கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆண்டவரே சொல்லி ஒரு டிஸ்பேர், நம்பிக்கையில்லா நிலைமை அப்படின்னு பார்க்குறோம். ஏழாவது என்ன வாசி, ஏழாவது டி என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, அவர்கள் பலத்தின் மேலே பலன் கொண்டு. டபுள் பிளஸிங். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா. ஞாபகம் இருக்கா, யாரெல்லாம் ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் பெற்றாங்க? யோபு, வேற எலிசா இல்லையா, ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் பெற்றாங்க. வேற யார் இருக்கிறாங்களா? யாக்கோபு சொல்றாரு, நான் ஒரு கோலும் கைமா போனேன், இப்போ எத்தனை பரிவாரம் இருக்கு, ரெட்டத்தனியா பரிவாரம் சொல்றாரு இல்லையா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கு வாசிக்க ஒரு ரெட்டத்தனி ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். பலத்தின் மேல பலன், ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் ஸ்ட்ரென்த், பலத்தின் மேல பலன், ரெட்டத்தனி ஆசீர்வாதம், growth. ஒரு வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறோம், டெவலப்மெண்ட். இந்த கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு எதிர்பார்க்கணும்னா வளர்ச்சி எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை விட நாளைக்கு இருக்க வாழ்க்கை இன்னும் அதோட பெருசாக இருக்கணும். பலத்தின் மேல பலன் பார்க்கிறோம். சரி, எட்டாவதாக என்ன வாசிக்கிறோம், வாசிங்க. டிவோஷன். அருமையான ஜெபம் பண்றாரு. சேனையில் கர்த்தாவே விண்ணப்பத்துக்கு, ஹியர் பை கிரை, என் விண்ணப்பத்தை கேளுமையா சொல்லு. டிவோஷன், பக்தியோடு ஜெபம் பண்றாரு. சரி, ஒன்பதாவது என்ன பார்க்கிறோம், உரிமையோடு கேட்கிறாரு. டிமாண்ட். என்ன கேட்கிறாரு, என் கேடமாய் தேவனே கண்ணகுமாரம். அப்பா எப்படி மகன் வந்து அப்பாட்ட கேட்கிற மாதிரி, அம்மாட்ட கேட்கிற மாதிரி உரிமையோடு கேட்கிறாரு. தாவீது என்ன கேட்கிறாரு, எங்கள் கேடகமாய் தேவனே மேலே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணி முகூர்த்த வாரும் ஆண்டவரே. அப்போ ஒன்பதாவது டி என்ன பார்த்தோம்,
டிமாண்ட், உரிமையோடு கேட்குற ஆண்டவர். நீ கேட்கல ஆண்டவர், உரிமையோடு கேட்குற ஆண்டவரே எனக்கு தாரும் ஆண்டவரே. யாக்கோபை போல போராடி ஜெபித்து எனக்கு ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். போராட்டி ஜெபிக்கிற ஜெபம் டிமாண்ட். சில காரியத்தை ஆண்டவர் டிமாண்ட் பண்ணணும், சில காரியத்தில் ஆண்டவர் டிமாண்ட் பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் யுவர் வில், ஆண்டவரே உங்களுடைய சுத்தமானால் சொல்லணும். சரி, 10வது என்ன டி வருது இந்த சங்கீதத்தில்? டிட்டர்மினேஷன், தீர்மானம் எடுக்கிறத பார்க்கிறோம். தாவீதுடைய டிட்டர்மினேஷன், அன்ஃப்ளின்சிங் டிட்டர்மினேஷன், மாறாத அசைக்க முடியாத தீர்மானம் எடுக்கிறாரு. 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரம் வாசம் பார்க்கலும் தேவனுடைய ஆலயத்தில் நான் தெரிந்து கொள்வேன். தீர்மானம் எடுக்கிறேன், நான் தெரிந்து கொள்வேன். என்ன தெரிந்து கொள்ளுதல்? ஆண்டோடைய ஆலயத்தில் இருப்பேன், வருவேன். ஓய்வு நாளில் கரெக்டாக 8:30 மணிக்கு வந்துடுவேன். தீர்மானம் எடுக்கிறோமா? தீர்மானம் எடுப்போம். ஆண்டோடைய ஆலயத்தில் டிட்டர்மினேஷன். 11வது வசனம் என்ன சொல்லுது பார்க்குறீங்களா? 11வது வசனம் டிஃபென்ஸ், பாதுகாப்பு. ஆண்டோடைய ஆலயத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார். He is my shield, he is my son. கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமான நடப்பவர்களுக்கு நம்மை வழங்காதார். தேவனாய கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சூரியனும் கேடகம். ஸோ டிஃபென்ஸ், God is my defense. அவரை அடைக்கலாம், என் கோட்டை, நம்பி இருக்கிற என் துருகன். 12ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? கடைசி என்ன வாசிக்கிறோம்? கடைசி என்ன போட்டிருக்கு? பாக்கியவான், அர்ப்பணிப்பு. ஆண்டவரே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டெடிகேஷன், அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஒவ்வொரு சங்கீதமும் ஆண்டவர் முத்து முத்தாக கொடுத்திருக்கிறார். சங்கீதத்திலே முத்தான சங்கீதம் என்ன சங்கீதம் தெரியுமா? The pearl of the song. சங்கீதத்திலே முத்தான சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான சங்கீதம். கர்த்தர். யாராவது வேண்டான்னு சொல்லுவீங்களா? யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டோம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும், அது பணக்காராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தனாக இருந்தாலும் சரி, படிக்காத இருந்தாலும் சரி, கர்த்தரின் வைப்பராய் இருக்கிறார். நான் ஆமாம், தட் இஸ் a pearl. சங்கீதத்திலே முத்தான சங்கீதம் அந்த 23ஆம் சங்கீதம் தானா. உலகத்தில் அநேகர் விரும்பி படிக்கிற சங்கீதம் 23ஆம் சங்கீதம் கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படி அருமையான சங்கீதம் பார்க்குறோம். இந்த 84ஆம் சங்கீதத்தில் இந்த 12D ஆண்டவர் கொடுத்துறதை பார்க்கணும். எப்படியெல்லாம் இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அதிசயமாக இருக்கும் இல்லையா? இப்படி ஆண்டவருடைய இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான வசனத்தை எடுக்கிறேன். என்ன வசனம் அப்படின்னா, நீங்கள் அதை பார்க்கலாம். 6வது வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை ஆமாம் உருவ நடந்து என்ன செய்கிறாங்களா? அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். இதை ஆங்கிலத்தில் வாசி பார்க்கணும். ஆங்கிலத்தில் வாசித்தா கிளியராக தெரியும். வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் இங்கிலீஷ் தெரியுமில்ல? வாசிக்க பார்க்கலாம். பிள்ளைங்கள்லாம் வாசிக்க. ஹூ பாசிங் த்ரூ த வேலி ஆஃப் பேக்கா. இங்கே தான் பேக்கா வருது. தமிழில் பார்த்தீங்கன்னா வராது. அங்கே என்ன போட்டிருக்கு? அழுகையின் பள்ளத்தாக்குன்னு போட்டிருக்கும். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? பேக்கா. அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, பேக்கான்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? த வேலி ஆஃப் வீப்பிங். வேலி ஆஃப் வீப்பிங்னு அர்த்தம். பேக்கா என்றால் அழுகையின் பள்ளத்தாக்கு என்று அர்த்தம். எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்துதா? இருந்துச்சு இல்லையா? துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பிணிகள், அநேக நம்ம உபத்திரவங்களை ஒருவேளை சந்திச்சிருக்கலாம். வேலி ஆஃப் பேக்கா. இப்போ நம்ம எங்கேருந்து புறப்பட போகிறோம்? பேக்காலேருந்து எங்கே போக போகிறோம்? எங்கே போகிறோம்? பெராக்காவுக்கு போகிறோம். பேக்கா டு பெராக்கா. பேக்கான்னா என்ன அர்த்தம் மறந்துடாதீங்க. பேக்கா என்றால் ஆங்கிலத்தில் மாத்திரம்தான் இருக்குது. தமிழ் பைபிளில் இந்த வார்த்தை கிடையாது. பேக்கா என்ற வார்த்தை இல்லை. அது போல் என்ன போட்டிருக்கிறாங்க? அழுகையின்
பள்ளத்தாக்குன்னு வரும். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, the valley of Beka, who pass through the valley of Beka make it a well. அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது அது என்ன ஆக்கிடுறாங்களா? நீரூற்று ஆக்கிறாங்களாம். அதாவது மக்கள், ஆண்டவருடைய பிள்ளை இஸ்ரவேலர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். எது வழியாகத்தான் போகணும்? பள்ளத்தாக்கு வழியாக தான் போகணும். அப்படி போகும்போது இந்த அருமையான பாடல் பாடுறாரு. தாவீதுக்கு எப்பவுமே ரொம்ப ஆசை என்னன்னா, ஆலயத்து போகணும், அவர் ஆல்ரெடி பிரகாரங்களில் தங்கி இருக்கணும், ஆராய்ச்சி செய்யணும், வசனத்தை தியானிக்கணும், பாடல் பாடணும். ஆலயத்தில் அவ்வளவு வாஞ்சி வச்சிருந்தார். யாரு? தாவீது இல்லையா? அப்படிப்பட்ட தாவீது எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை எப்படி ஆக்கிறாங்களா? நீரூற்று ஆக்கிறாங்களா? இந்த கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பம் வரும்போது அழுகையின் பள்ளத்தாக்கை எப்படி மாற்றணுமா? நீரூற்ற மாற்றணுமா? இப்படி யாரும் வேதத்தில் மாற்றிருக்கிறாங்களா? படிச்சிருக்கீங்களா? பேக்கா, அன்னாள். இன்னொரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன். பவுல், சீலா எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருந்தாங்க. இந்த வேலி ஆஃப் பேக்கா இருந்தது. பேக்காவின் அனுபவம். கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருட்டறையில் அவர் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள், சிறையாக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்? ஆண்டவர் வசனத்தை தைரியமாக சொன்னதுனால ஆண்டவர் விரோதமானவர்கள் அவரை தூக்கி எங்கே போட்டாங்க? சிறையில் போட்டாங்க. அரச கட்டளை. ராத்திரியில் எத்தனை மணிக்கு பாடினாங்களா? நடுராத்திரியில். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வாசி பாருங்க. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்களாம்? கர்த்தரை துதித்து பாடினாங்களாம். பேக்காவின் அனுபவம் அதான். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்ன செய்யறாங்களா? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் துன்பம் துக்கம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த துன்ப துக்கத்தை அந்த பேக்கா பள்ளத்தாக்கை எப்படி மாற்றணுமா? அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றா மாற்றணுமா? பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? மாற்றினாங்க இல்லையா? பயங்கரமான சூழ்நிலையில் ராத்திரியில் இருட்டான அறையில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது, கைகால் கட்டப்பட்டிருக்கும் போது, ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்தாங்களா? ஆண்டவரை துதித்து பாடினாங்களாம். இதுதான் திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேக்கா. பேக்காவின் அனுபவம் இதுதான். நமக்கு துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது ஆண்டவரை நோக்கி துதித்து பாட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேக்கா என்றால் மறந்துடாங்க, பேக்கா என்ற வார்த்தை ஆங்கில வேதாந்தம் மாத்திரம் தான் இருக்குது, தமிழில் கிடையாது. மொழிபெயர்ப்பில் பேக்காவை எப்படி மாற்றிருக்கிறாங்க? அழுகையின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் வீப்பிங் மாற்றிருக்கிறாங்க. சரி, இந்த பேக்கா என்ன அப்படின்னா, பி என்ன அர்த்தம் தெரியுமா? பேரன். பேரன் என்ன தெரியுமா? வறட்சியான இடம். பள்ளத்தாக்கு வறட்சியான இடம் தானே. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேரன். ஏ அட்வர்சிட்டி, துன்பங்கள். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? அட்வர்சிட்டி. சி கிரைங், அழுகையின் பள்ளத்தாக்கு. வாழ்க்கையே அழுகையா இருக்கு இல்லையா? ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீர் பதில் கொடுக்கிறவர் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நமக்காக கண்ணீரோட சிந்துற ஆண்டவர். நீங்க கண்ணீர் சிந்தும் போது ஆண்டவர் கண்ணீர் சிந்துறாரா? ஆண்டவர் கண்ணீர் சிந்தினாரா? ஆமா. எங்க சிந்தினாரு? லாசரு. இப்ப கண்ணீர் சிந்துறாரா? நமக்காக கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிறாரா? உங்களுக்காக, எனக்காக, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிறாரா? பேக்கா என்றால் பி ஃபார் பேரன்னஸ், வறட்சி. ஏ அட்வர்சிட்டி. சி கிரையிங். இன்னொரு ஏ வருது இல்லையா? சி ஏ அகனி, வியாகுலம், மன வியாகுலம். பேக்காவின் அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? வியாகுலமான அனுபவம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரா? வாசிருக்கீங்களா? அவர் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினாராம். அகனி. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் பேக்காவை தாண்டாமல் நீங்கள் எருசலேம் போக முடியாது. ஒரு வாழ்க்கையில் பேக்கா அனுபவம் இல்லாமல் பரலோகம் போகவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் தாவீது எழுதுகிறாரு, அவர்கள்
பள்ளத்தாக்கு நடந்து கடைசியில் எங்கே போய் சேருவாங்களாம்? இஸ்ரேல் தேவாலயத்துக்கு போவாங்களாம். அப்படி வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடந்தால் தான் ஆண்டு ராஜ்யம் போகணும். ஆனால் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நம்ம எப்படி மாற்றிடணும்? எப்படி மாற்றணும்? நீரூற்றா மாற்றிடணும். அது எப்படி மாற்றுறது? பவுல் சீலா மாற்றினாங்க இல்லையா? கஷ்டம் வந்தபோது, துன்பம் வந்தபோது ஆண்டவர் பாடி துதித்தாங்க இல்லையா? அதுபோல் நம்முடைய பள்ளத்தாக்கை மாற்ற வேண்டும். வாசிக்கிறோம் வேதத்தில் இன்னொரு வசனம் வாசி பார்க்கலாமா? ஈசாக்கு என்ன செய்தான்? கிணறு வெட்டினா வெட்டலையா? பார்த்துருப்பீங்க. சரி, வேற வசனம் வாசிப்புக்கு நேரம் இல்லை, குறித்து வச்சுக்காங்க. நீங்கள் வீட்டில் போய் சும்மா இருக்க நேரத்தில் ஆராய்ஞ்சு பாருங்கள். தேவனுடைய வசனத்தை ஆராயும், வேதத்தை தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நாட் ஒன்லி ரீடிங், சூப்பர்ஃபிஷியல் ரீடிங் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. நான் 5 அதிகாரம் வாசித்தேன், 7 அதிகாரம் வாசித்தேன், பிரயோஜனமே இல்லை. ஒரு வசனம் வாசித்தாலும் ஒழுங்காக வாசிக்கணும், உண்மையாக வாசிக்கணும், கருத்தோடு வாசிக்கணும். அதனுடைய ஆழமான சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும். சில வசனங்களை பிடித்து ஜெபம் ஆரம்பிச்சிடணும். அதான் வேத வாசிப்பு. கிளைம் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். எங்கெங்கெல்லாம் ப்ராமிஸ் வருதோ, வாக்குத்தத்தம் வருதோ எழுதி வைங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சமயத்தில் முழங்கால் படிட்டு நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. தட் இஸ் ரீடிங் ஆஃப் த பைபிள். மெடிடேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீடிங். வாசிப்பது தியானம் அல்ல. தியானம் என்பது ஆழ்ந்து வசனத்தை படித்து அந்த ஆழமான கருத்துக்களை அறிந்து கொள்ள தான் தியானம்னு பார்க்குறோம். அதனால் இங்கே வாசிக்கிறோம், ஈசாக்கு என்ன வெட்டினா? ஆமாம், நீரூற்று உண்டாக்கினான். அவன் வாழ்க்கையில் பல விதமான கஷ்டம் வந்தது, நீரூற்று உண்டாக்கினான்னு பார்க்குறோம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என்ன உண்டாக்குவாரா? நீரூற்றி உண்டாக்குவார். 104வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் பள்ளத்தாக்குகளை நீரூற்றி வரவேற்பு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில், துக்கமான சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நீரூற்றில் உண்டாக்குற தேவன், சமானத்தை கொடுக்கிற தேவன், சந்தோஷம் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் நீரூற்று என்றால் என்னன்னா, வாழ்க்கையை திருப்திப்படுத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து எங்கே போறாரா? அமர்ந்த தண்ணீர்னா என்ன அர்த்தம்? அமர்ந்த தண்ணீர்னா ஆமாம், கேட்டுப்பட்டிருக்கீங்க. வெள்ளம் வந்துச்சு இல்லையா? தாமிரபரணி ஆறு இல்லை எப்படி ஓடிச்சா? கரபுரண்டு ஓடிச்சு. ஆண்டவர் அப்படி உங்களை கொண்டு போகல. நாட் ஓவர் ஃப்ளோயிங் வாட்டர். எப்படி வாட்டர்? அமர்ந்த தண்ணி. இதான் ஆண்டோடைய அன்பு, இதான் ஆண்டோடைய கிருபை, இதான் பேக்காவின் அனுபவம். துன்பம் வருதா? துன்பம் வரும். ஆண்டவர் உங்களை எப்படி கொண்டு போவாராம்? அமர்ந்த தண்ணீர் அண்டையில். 21 சங்கீதம் இன்னொரு வேலி வருது. 23 சங்கீதம் இன்னொரு பள்ளத்தாக்கு வரும். என்ன பள்ளத்தாக்கு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் ஏன் தேவர் என்னோடு இருக்கிறார். God is with you. ஆண்டவர்களோடு இருக்கிறார். கலங்காத கர்த்தர்களோடு இருப்பனால பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அதனால அழுகையின் பள்ளத்தாக்கை உருவடைந்து போறது என்று பார்க்கிறோம். சரி, இதில் இன்னும் 2-3 வாக்க வறண்ட நிலம் 107வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வருஷம் போடுப்பா. அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பேக்காவின் அனுபவம் இல்லையா? அன்னாளை பார்த்து எல்கான ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டு தெரியுமா? அன்னாளே ஏன் அழுற? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகனே மகளே ஏன் அழுற? நீங்க பேக்கா பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா? கவலைப்படாண்டா. அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பேக்கா பள்ளத்தாக்கு வழியாக தான் போனா. ஆனால் அன்னாள் அதை நீரூற்றாக்கி கொண்டாள். எப்படி நீரூற்றாக்கினா? ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணான். நீண்ட நேரம் ஜெபம் பண்ணான். உதட்டு அசைஞ்சு லிப்ஸ் பிரேயர். அன்னாளுடைய பேரு, அன்னாளுடைய ஜெபத்துக்கு பேர் என்ன தெரியுமா? உதட்டு ஜெபம். ஆனால் எங்கிருந்து வந்தது அவருடைய ஜெபம்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. வசனத்தை வாசிப்பாங்க, 10வது வசனம், மனங்கசந்து அழுதாளாம். அதுதான் பேக்காவின் அனுபவம், நீரூற்றாக்கி கொள்கிற அனுபவம். ஒரு வாழ்க்கையில் நீரூற்றாக்கி கொள்ள அனுபவம் இருக்குதா? பேக்கா அனுபவம் வந்தால் பயப்படாதீங்க. 84வது சங்கீதம் ஒரு அருமையான வாக்குத்தை கொடுக்கிறது. அவர்கள் பள்ளத்தாக்கை எப்படி கொண்டாங்களா? நீரூற்றாக்கி கொண்டார்கள்.
அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். வேற யாருடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்து பார்க்க முடியும்? நெகேமியா அழுதாரா அழலையா? அழுதாரு. இந்த ராஜா என்ன கேள்வி கேட்டார்? நெகேமியாட்ட வந்து என்ன கேள்வி கேட்டார்? ஏன் உன் முகம் எப்படி இருக்கு, தொக்கமாக இருக்குன்னு கேட்டுக்கார. அழுதார், விண்ணப்பம் பண்ணினார், அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்ற மாற்றினார். அப்படி ஜெபம் கேட்கப்பட்டது, ராஜாவுடைய கண்ணில் தயவெடுத்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்னொருத்தரை நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு வசனம் வருது. ஆண்டவர் கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, என்ன கேள்வி கேட்குற? இனி நீ அழுது கொண்டுறாய், இனி அழுது கொண்டுறாய். ஏசு ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். யாராவது சத்தமா 30வது யாரோ ஏசாயா 19வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். நீ அழுது கொண்டுறாய். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற அருமையான வாக்கு தத்துவம். இந்த வருஷத்துடைய முதல், அதாவது இந்த ஆரம்ப நாட்களில் கொடுக்கிற வாக்கு தத்துவம், மகனே மகளே, இனி அழுது கொண்டுறாய். உன்னுடைய பேக்கா வாழ்க்கை முடிஞ்சது, கடந்து போகணும். பேக்கா இஸ் டெம்பரரி, மறந்துடாதீங்க. பேக்கா என்றால் அது கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு தற்காலிகமானது என்று மறந்துடாதீங்க. ஆனால் கடந்து தான் போகணும். கஷ்டம் இல்லாமல் உபத்திரவெல்லாம் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. வரும். உங்களுக்கு வருகிற கஷ்டத்தை, இந்த பள்ளத்தாக்கு, அழுகின் பள்ளத்தாக்கு எப்படி மாற்றிடணும்? நீரூற்றா மாற்றிடணும். அண்ணால் மாற்றினா இல்லையா? நெகேமியா மாற்றினா இல்லையா? எசேக்கியா மாற்றினாரா? ஆமாம், வந்து சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி, உனக்கு இந்த வீட்டு காரியத்தை. எசேக்கியா என்ன செய்தார்? எசேக்கியா என்ன செய்தார்? இப்படி செவர் பக்கமாக திரும்பி ஜெபம் பண்ணார், விண்ணப்பம் பண்ணார். ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமாம், அழுகையின் பள்ளத்தாக்க எப்படி மாற்றினாரா? நீரூற்ற மாற்றினாராம். எத்தனை வருஷம் கூட கொடுத்தாரு? 15 வருஷம் கூட கொடுத்தாரு. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த வருஷத்து துவக்க நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழ வேண்டாம். எத்தனை பேர் வாழ்க்கை போன வருஷம் அழுது இருக்கிறோம் தெரியுமா? எத்தனையோ காரியங்களுக்கு அழுது இருக்கிறோம், அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. பேக்காவின் அனுபவம் போன வருஷம் இருந்தது இல்லையா? இத்தனை இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வியாகுலங்கள், வியாதி பிணிகள், பிரச்சனைகள், வேலை இல்லாத திண்டாட்டம், கடன் தொல்லைகள், பேக்காவின் அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, பேக்காவை என்ன மாற்றிடுவேன்? அழுகின் பள்ளத்தாக்க நீரூற்ற மாற்றிடுவேன். எசேக்கியா மாற்றினார். ஆனால் மாற்றது யார் தான் மாற்ற முடியும்? நாம தான் மாற்ற முடியும். அப்படிதானே போட்டிருக்கு, அழுகின் பள்ளத்தாக்கை நீரூற்ற மாற்றிக்கொண்டார்கள். ஆண்டவர் மாற்றினார் போடல, போற ஜனங்கள் மாற்றிக்கொண்டாங்களாம். வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது அண்ணாலே நினைச்சுக்காங்க, எப்படி நீரூற்றா மாற்றினாள். யோபுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. பேக்காவின் அனுபவம் எப்படி எப்படி மாற்றினார் யோபு? அவர் என்னை கொன்று போட்டாலும் என் மீட்பர் கடைசி நாள் இருப்பார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அனுபவம். என்ன வந்தாலும் சரிதான், என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். நீரூற்றுகளை உண்டாக்குறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நீரூற்றுகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இனி அழுது கொண்டுறாய். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், எரேமியால வாசிக்கிறோம், துக்கத்தை சந்தோஷமா. ஒரு பாட்டு படிக்கிறோம்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அப்புறம் படிங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உன் தேவன். கலங்காதே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அந்த வருஷத்துடைய முதல் நாட்களில் வந்திருக்கிற, ஆரம்ப நாட்கள் வந்திருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பேக்காவை மாற்றுவேன். அழுகின் பள்ளத்தாக்க நடந்து போங்க, அதை எப்படி ஆக்கிருங்க? நீரூற்று ஆக்கிருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி ஆக்க முடியும்? துதிப்பாடி ஜெபித்து நீரூற்றா மாற்றிக்கொள்ள முடியும். சரி, வேற என்ன பார்க்கிறோம்? இன்னொரு வசனத்தை வாசி பார்க்கும்போது, ரட்சிப்பின் நீரூற்று. வாழ்க்கையில் ரட்சிப்பின் நீரூற்று. நீருட்டா என்ன அர்த்தம்? சரி, இது ஒரு அனுபவம், மறந்துடாதீங்க.
இது ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? இவ்வளோ என்ன அனுபவம் பார்த்தோம் சொல்லுங்க? என்ன அனுபவம்? சத்தமா? பேக்காவின் அனுபவம். என்ன அனுபவம்? பேக்கான்னு என்ன அர்த்தம்? கண்ணீரின் பள்ளத்தாக்கு, valley of reaping. B for barrenness, A for adversity, C for crying, A for என்ன சொன்ன? agony, வியாகுலம். இதுதான் பேக்காவின் அனுபவம். ஆண்டவர் இன்னொரு அனுபவத்தை கொடுக்க, பெரக்காவின் அனுபவத்தை கொடுக்க போறார். அது என்ன அனுபவம் அவன் பார்க்கலாமா? 2 நாளாகமோ பெரக்காவின் அனுபவம் என்றால் என்ன? 2 நாளாகமோ 20 அதிகாரத்தை எடுங்க. 2 நாளாகமோ 20 அதிகாரம், சாரி 2 நாளாகமோ, 2 Chronicles chapter 20 verse 26. எல்லாரும் எடுத்து வச்சுக்காங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். பெரக்காவின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரணும். பேக்கா முடிஞ்சது, பெரக்கா வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சரி, வாசி எடுத்துட்டீங்களா? வாசிங்க பார்க்கல, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பெரக்காவிலே கூடினார்கள். போதும், தேங்க்யூ. அவள் பெரக்காவில் கூடினாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்களாம். இது 2வது அனுபவம். இப்போ நம்ம எங்க இருந்து, பேக்கால இருந்து எங்க வந்திருக்கோம்? பெரக்காவில் வந்திருக்கோம். பேக்கா உருவம் நடந்தோம், பேக்காவை தண்ணீர் ஊற்ற மாற்றினோம், ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உபாசனாலும் நீர் ஊற்றாக்கி இப்போ எங்க வந்திருக்கிறோம்? பெரக்காவுக்கு வந்துட்டோம். பெரக்காவில் அவங்க எல்லாம் என்ன செய்தாங்களா? ஸ்தோத்திரம் செலுத்தினாங்களாம். என்ன ஸ்தோத்திரம் செலுத்தணும்? அந்த அதிகாரம் படித்து பார்த்துருக்கீங்களா? யோசபாத்துடைய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். யோசபாத்துடைய பெரக்கா அனுபவம். யோசபாத் ஒரு அருமையான அரசன். அவன் ஆண்டு கொண்டிருக்கையில் அவனுக்கு விரோதமாக, ராஜ்யத்துக்கு விரோதமாக அம்மோரியர், மோவாபியர் புத்திரலாம் வந்துட்டாங்க, யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இப்போ யோசபாத்துக்கு ரொம்ப கலக்கம் அடைஞ்சான். யோசபாத் என்ன செய்தான்? தன்னுடைய எல்லாம் திரட்டிட்டு போனானா? என்ன செய்தான் யோசபாத்? என்ன செய்தான்? ஆலயத்துக்கு போனான், ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னா, ஜோம் பண்ணா. 2வது இன்னொரு காரியம் என்ன செய்தான் தெரியுமா? ஜோம் பண்ணா. இன்னொரு காரியம் என்ன செய்தான் தெரியுமா? பாடகர்களை ஏற்படுத்தினானா, கொயர், துதிக்கும்படியான ஒரு சேனை உண்டாக்கினானா, துதியின் சேனை எழுப்பினானா. பாருங்களேன், பெரக்காவை எப்படி அவர் நீரூற்ற மாற்றினார் பாருங்க. யோசபாத் படைகள் சூழ நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் செய்த காரியம், ஜனங்கள் எல்லாம் வரவழைச்சி இவர் ஆலயத்து முன்னால் நின்று ஜெபம் பண்ணி அவளை தைரியப்படுத்தி என்ன சொல்றாரு? அங்கே பாடல்களை ஏற்படுத்தினார்னு பார்க்குறோம். இப்போ ஒரு பக்கம் பெரிய சேனை நின்றுட்டு இருக்குது, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, பாடல் கூட இருக்குது. அவங்க என்ன செய்தாங்களா? ஒரு வசனம் வருது பாருங்க. அவர்கள் பாடி, வசனம் பார்த்தீங்களா? என்ன வசனம்? இல்ல, துதிக்க தொடர்ந்த வசனம் வரும் பாருங்க. அவர்கள் துடிக்க தொடர்ந்த போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் ஆயிட்டாங்களாம். ஆண்டவர் ஒரு மகா சங்காரத்தை உண்டாக்கினார். எப்போது உண்டாக்கினாரு? துதிச்ச உடனே. யோசபாத்துடைய பேக்கா அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் மாறிச்சு? துதி நான் நீரூற்ற மாற்றினாராம். அவர் துதிக்க தொடங்கின உடனே அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்ததை பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம யாக்கோபின் இக்கட்டு காலம்னு ஒன்று படிப்போம். எஸ்கட்டாலஜியில் யாக்கோபின் இக்கட்டு காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வருமா வராதா? வரும். எப்போ வரும்? யாராவது சொல்ல முடியுமா? யாக்கோபின் இக்கட்டு காலம் எப்போ வரும்? எப்போ வரும்? கிருபையின் காலம் முடிஞ்சோன்னே உடனே வந்துருமா? யாக்கோபின் இக்கட்டு காலம் வராது. யாக்கோபின் இக்கட்டு காலம் எப்போ வரும்? மறந்துடாங்க. இதெல்லாம் சரியான பாடம் படித்தா தான் நீங்கள் அது இக்கட்டு காலத்துக்கு தயாராக இருக்கணும். எப்போ வரும்? வர்ற நேரத்துக்கு வருமா? இல்லை, 3 இக்கட்டு காலம் இருக்குது, மறந்துடாதீங்க. தி கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், ஏர்லி டைம் ஆஃப் ட்ரபிள், யாக்கோபின் இக்கட்டு காலம், 3 இக்கட்டு காலம் இருக்குது. யாக்கோபின் இக்கட்டு காலம் எப்போ வரும்? சரி, இன்னொரு நாளைக்கு படிப்போம், சொல்லித்தரேன். இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் இந்த அதிகாரத்தோடு கொஞ்சம் ஒத்து போகும். 2 நாளாகமோ
20வது அதிகாரம் கொஞ்சம் ஒத்து போகிறது என்னென்னா, த டைம் ஆஃப் ஜேக்கப் ட்ரபிள். சரி, இப்போ அதை சொல்லிக்கிட்டு தான் எனக்கு நேரம் ஆயிரும். என்ன செய்தாங்க? துதிக்க தொடன உடனே ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போய் வெட்டினாங்க, எல்லாரையும் வெட்டி கொள்ளையாடினார்கள் பார்க்குறோம். அப்போ தான் என்ன செய்தாங்களாம்? எங்கே வந்தாங்க? 26 வசனம், 4ஆம் நாளிலே பெரக்காவிலே கூடி, ஆமாம், சொத்தம் சேர்த்துனாங்களாம். இன்னைக்கு எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் 2024 ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரக்காவின் வருஷமாக இருக்கணும். இருக்குமா? என்ன செய்யணும்? அப்போ நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளையுடைய ஒரு அருமையான வாழ்க்கை இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரக்காவில் கூட்டினாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர அனுபவம் வாழ்க்கையில் காணப்படுறதா? யோசிச்சு பாருங்க. அங்கே நம்முடைய நம்ம படிக்கிறோம், இந்த பெரக்காவை அவர்கள் எப்படி என்னத்தை எப்படி மாற்றினாங்களா? பெரக்காவை எப்படி மாற்றினாங்களா? இப்போ படிச்சோம்ல, சொல்லுங்க. பெரக்காவின் அனுபவத்தை எப்படிப்பட்ட அனுபவம் மாற்றினாங்க? நீரூற்ற மாற்றினாங்களாம் இல்லையா? நீரூற்ற மாற்றினாங்களாம். ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப பிரியமான எனக்கு ஒரு பாட்டு, அடிக்கடி நான் வீட்டில் படிப்பேன். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை பெற்று, வல்லமை மேலே வல்லமை பெற்று சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்மா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் ஏங்குகிறது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே. அருமையான பாடல். காலையில் எந்திரிச்சு பாடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கு எப்படி மாற்றினீர்? நீரூற்ற மாற்றினீரப்பா. ஸ்தோத்திரம். பெரக்காவில் கூடினார்கள், என்ன செய்தாங்களா? ஸ்தோத்திரித்தாங்க. நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரை எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரிக்கணும்? எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரிக்கணும்? எல்லாத்துக்காக இல்லையா? கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரி. இந்த வருஷம் ஒரு பெரக்காவின் வருஷமா நீங்க மாற்றுங்க. என்ன வந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் நன்மையான காரியங்களை அறிந்திருக்க. நமக்கு என்ன தேவைங்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவையை கேட்கக்கூடாது. ஆண்டவரே சித்தப்பாரால் இந்த காரியத்தை வாக்கி செய்யும். சரி, என்னத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா பார்க்குறீங்களா? எதற்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணணும்? எதற்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும்? என் விண்ணப்பத்தை கேட்டதுனால. வாசிங்க பார்க்கலாம் வசனத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டாரா கேட்கலையா? எத்தனை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் இல்லையா? இந்த ஆலயத்தில் செய்த எத்தனையோ ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம், குடும்ப ஜெபத்தில் உள்ள ஜெபங்கள்லாம் ஆண்டவர் கேட்டார். ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பெரக்காவில் கூண்டாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம். பேக்கா அனுபவம் முடிஞ்சு இப்போ எந்த அனுபவத்துக்கு வந்திருக்கிறோம்? பெரக்கால வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கிட்டாரு. துதிங்க ஆண்டவரை. ஒரு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், செய்ய போகிறார், இனியும் செய்வார். வேற எதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 8:56 சமாதானம் கொடுத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணுமா இல்லையா? உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு எல்லாரும் சமாதானம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25:6 வாசிக்கிறோம்.
உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு எல்லாவற்றுக்கும் சமாதானம். அதுக்கு ஆண்டவர் சோத்தரிக்கணும் இல்லையா? விண்ணப்பத்தை கேட்டதுக்காக சோத்திரம், சமாதானம் கொடுத்ததுக்கான ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். எதுக்காக? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றதற்கு ஆண்டவரை சோத்தரிக்கணும். ஜெபம் பண்றீங்க, வாக்கு தத்தம் நிறைவேற்ற ஜெபிக்கிறீங்களா? நன்றி சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க. மறந்துடுறோம். ஆண்டவர் கொடுத்த உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம், சிம்பிள் திங், இதுக்காக நம்ம சோத்திரம் செலுத்தணுமா? ஒரு பாட்டு பாடினாரு, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. பெராக்காவின் அனுபவம் ஸ்தோத்தரிக்கிற அனுபவம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்ம போஷிக்கிறாரா? சோதனை செலுத்து. அதனால வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக சோதனை செலுத்துங்க. 3வது என்ன இருக்காக சோதனை செலுத்தணும்? சத்துருக்கள் கையிலிருந்து வசனத்தை வாசிப்போமா? 124:6 வாசிக்கிறோம். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையா ஒப்புக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும் இல்லையா? நமக்கு ரோம ஒரு வழியே வருவார்கள், 7 வழியை ஓடி போவாங்க. வாக்கு தத்தம் பண்ணியிருக்க ஆண்டவர் உண்மை உள்ளவர் இல்லையா? சத்துருக்களை விலக்கி காண்பித்தார், பாதுகாத்தார். வேற எதுக்காக நம்ம சோத்திரம் செலுத்தணும்? கர்த்தருடைய அதிசயங்களுக்காக. அவர் செய்த அதிசயம் 1000 உண்டு, சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்காக அதான் தட் இஸ் பெராக்காஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பெராக்காவின் அனுபவம் என்றால் ஸ்தோத்திரிக்க வேண்டிய கடமை நம்ம பட்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக. 72ஆம் சங்கீதம் 18-19 வாசிக்கிறோம். நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும் வாசிக்கிறோம். வேற எதுக்காக? அடிமைத்தனத்தை விடுதலை கொடுத்தார். யாத்திராமோ 18வது அதிகாரம் 10வது வசனம் வாசி. அடிமைத்தனத்தை விடுதலை கொடுத்தார். பாவ அடிமைத்தனத்திலிருந்து, நோய் அடிமைத்தனத்தை விடுதலை கொடுத்தார் இல்லையா? அதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறீங்களா? நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஃபுல்லாக பெட்டிஷன். ஜெபத்துக்கும் தேங்க்ஸ் கிவிங்கும் இடமே இல்லை இல்லையா? 99% ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். எனக்கு அது வேணும், இது வேணும். ஸ்தோத்திரிக்கிறோமா? பெராக்காவின் அனுபவம் உள்ள வருஷமா அந்த வருஷம் இருக்கட்டும். 2024 ஆண்டு பெராக்காவின் அனுபவம் என் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், திருச்சபையில், என் சொந்த வாழ்க்கையில் அந்த ஸ்தோத்திரிக்க. காலையில் எந்திரிச்சிருங்க, 3 மணிக்கு எந்திரிச்சாலே, 4 மணிக்கு எந்திரிச்சாலே முழங்கால் போட்டு ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆபத்து பற்றி நோய்களை விலை பார்த்து இல்லையா? எத்தனையோ பேர் வெள்ளத்தில் அடிபட்டிருக்காங்க தெரியுமா? பாதுகாத்தார். வீடு இழந்துட்டாங்க, பல ஜாமான்கள் இழந்துட்டாங்க. நம்ம ஆண்டவர் காப்பாற்றார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவரை அடிமைத்தில் விழுந்து சோத்தரிக்கணும். வேற எதுக்காக சோத்தரிக்கணுமா? இஸ்ரா சொல்றாரு, ஆண்டவரே நீ எல்லா ஜனங்களுடைய கணக்கு தயவு கிடைக்க செய்திருப்பா. ஃபேவர் இன் த சைட் ஆஃப் மென். தேவ கிருபை, மனுஷ தயவு ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவை இல்லையா? தேவனுடைய கிருபையும் வேணும், மனுஷனுடைய தயவு வேணும். ஆண்டவர் சொல்லித்தார் இல்லையா? அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரா சோத்தரித்தான். சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோமா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பெரக்காவை கடந்த மாத்திரத்தில் பேக்காவை கடந்த மாத்திரத்தில் பெரக்காவில் வந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் துதிக்கணும். அப்புறம் 2-3 உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டாங்க. அவளுக்கு புறப்பட்டு வரல. முதல் தடை என்ன தடையாக இருந்தது தெரியுமா? என்ன தடை? செங்கடல். செங்கடல் தடையாக இருந்தது. பின்னால் யார் வரா? பார்வோனுடைய சேனை, குதிரை வீரர்கள் ரதங்களோடு பார்வோன் ஓடி வரா பிடிக்கிறதுக்காக. முன்னால செங்கடல், இந்த பக்கம் 2 பக்கம் என்னது? மலைகள், மவுண்டன், செயின் ஆஃப் மவுண்டன்ஸ். அங்கேயும் ஓட முடியாது, இங்கேயும் ஓட முடியாது, பின்னால் ஓட முடியாது. ஏன்னா பார்வோன் படைகள் இருக்கிறாங்க. முன்னால்
செங்கடல் இருக்குது, திகைத்து கொண்டிருக்கிறாங்க. பேக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கா இல்லையா? திகைப்பு, மனச்சஞ்சலம், கிரைங், BACA. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் மோசேட்டு சொல்லி என்ன சொல்றாரு? ஒன்று, அவங்க எப்படி தான் போகணும்? 3 பக்கம் இருக்கு. அந்த பக்கம் போகணும். எப்படி தான் போகணும்? நீந்தி தான் போகணும். அப்படிதானே? அப்படிதானே? எல்லாம் நீந்த முடியுமா? என்னை மாதிரி ஆட்கள் நீந்தி சில தெரியும், படிக்கலையே நாங்கெல்லாம். எத்தனை பேர் அப்படி இருந்திருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் பாருங்க, நீரூற்றாய் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாரு? அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாய். அழுதாங்க. தேவர் கிரைங். எகிப்தில் நான் இருந்திருப்போமே, கொண்டுட்டேரு, நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோமே. தேவர் பிட்டலி கிரைங். மனங்கசந்து அழுதாங்க. ஆண்டவர் நீரூற்றை உண்டாக்கினார். உண்டாக்கினாரா? ஆமாம். மோசே பார்த்து சொன்னார், மோசே என்ன செய்யணும்? கோலை நீட்டினாரு. The rod of Moses is the rod of God. மோசேயின் கோல் யாருடைய கோல்? தேவனுடைய கோல். இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு பெரிய கோல் கொடுத்துருக்க. என்ன கோல் இருக்கு உங்க கையில்? என்ன கோல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான். எத்தனை பேர் பைபிள் கொண்டுல? நான் கேட்கவே மாட்டேன். கோல் இல்லாமல் கோயிலுக்கு வராதிங்க, கை வீசிட்டு வராதிங்க. ஆண்டவர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். பரியாசம் பண்ணாதீங்க. ஆண்டவர் ஆலயத்து வரையில், நம்ம வரையில் ஆண்டவர் வேதாகமம், பரிசுத்தமான வேதாகமத்தை கொண்டு வாங்க. அதைத்தான் திறக்கணும், அதைத்தான் பார்க்கணும். கோயிலில் அனாவசியமான காரியங்கள்லாம் செய்யவே கூடாது. நம்ம கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற கோல் என்ன கோல்? வேதாகமம். இதை எடுங்க. ஆண்டவர் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்ற மாற்றுவார். மோசே கோலை நீட்டினா பிளந்துச்சு, போனாங்க. இப்போ பாருங்க, பேக்கா அனுபவத்தை ஆண்டவர் நீரூற்றா வாங்கி கொடுத்தாரு. அப்படிதானே? கடந்து போயிட்டாங்க. இப்போ போனவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அக்கறை கடந்து போயாச்சு. இப்போ என்ன செய்தாங்க? இப்போ என்ன செய்யணும் பாருங்க, பார்க்கலாம். பெராக்காவின் அனுபவத்தில் ஜனங்கள் என்ன செய்தாங்களா? வாசிக்க பார்க்கலாம். யாத்திராம 15 அதிகாரத்தை எடுங்க. கர்த்தரை புகழ்ந்து பாடி, சரி. இப்ப என்ன செய்ய? பெராக்கா அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. பேக்கா அனுபவத்திலிருந்து பெராக்காவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பேக்காவை ஆண்டவர் நீரூற்றை கொடுத்தாரு, கடந்து போக செய்தாரு. இப்ப ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையா வெற்றி பெற்றார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தரை பாடுங்க, பெராக்கா அனுபவத்துக்கு வாங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். மீரியாம் பாடினானா? அந்த 21 வருஷம் மீரியாவை சேர்ந்து பாடினா. மீரியாம் யாரு? மீரியாம் யாரு? ஒரு சகோதரி. பாட்டு பாடினாங்களாம், ஆண்டவர் துதிச்சாங்களாம். பெராக்காவின் அனுபவம், இஸ்ரவேல் வாழ்க்கையில் ஒரு பெராக்கா அனுபவம். ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சாங்க. ஏன்? பேக்கா மாறி போச்சு, நீரூற்றாக்கி கொடுத்தாரு. நாங்கள் பெராக்காவில் கூடி ஆண்டவரை ஆராதிப்போம். இன்னொரு அனுபவம் பார்க்கிறோம். எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 21 அதிகாரம் 17 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டாவது, வசனம் அங்கே பூரா வாசிப்பாங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தது, சிலர் தண்ணி இல்லாமல் போச்சு. இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? என்ன பாட்டு பாடுறாங்க? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. அருமையா பாடுறாங்க, அருமையா. யார் பாடுறா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்களா? ஏன்? என்ன அனுபவம்? பெராக்காவின் அனுபவம். பெராக்காவின் அனுபவம் வாழ்க்கையில் வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு இருந்த மாறாவின் கசப்பு 14 சொன்ன மாறா எப்படி மாறிச்சு? ஏலிமா மாறினது போல இன்னைக்கு உங்களுடைய பேக்கா எதா மாறணும்? பெராக்காவா மாறணும். உங்களுடைய பேக்கா பெராக்காவா மாறணும் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் பாடின பாட்டு வாசிக்கிறோம். இன்னொரு பெராக்கா அனுபவம் இருக்குது. யார் பாடினது பார்க்கலாமா? யாரு? தெபோராள் பாட்டு பாடினா. என்ன பாட்டு பாடினா? நியாயவில் 5:1 அந்நாளிலே
தெபோராலும் பாராக்கும் பாடின பாட்டு. வெற்றி பெற்றாங்க. ஆண்டு வெற்றி கொடுத்தார். அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டார்கள். பாடினாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, உடைய அழுகின் பள்ளத்தாக்கு ஆண்டு எப்படி மாற்றுவார் சொல்லுங்க? யார் மாற்றணும்? யார் மாற்றணும்? நீங்க தான் மாற்றணும். நான் தான் மாற்றணும். எனக்கு பிரச்சனை வந்துதான், நான் தான் அந்த அழுகின் பள்ளத்தாக்க நீரூற்ற மாற்றணும். எப்படி மாற்றுறது? அதே உதாரணம் பார்த்தோம் இல்லையா? நீரூற்ற மாற்றின பிறகு இப்போ நம்ம எங்கே போயிடுறோம்? பெரக்காவுக்கு போயிடுறோம். எதுக்காக? ஆண்டவரை துதிப்பதற்காக. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துடைய முதல், அதாவது ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தை பிடிப்பு. இனி நீ அழுது கொண்டாய் வாக்கு பண்ணுறார். ஆமாம், உங்களுடைய பேக்காவை பெரக்கா மாற்றுவார். அதனால வாக்குத்தங்களை பிடி ஜெபம் பண்ணுங்க. பேக்கான அனுபவம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். பட் இட் இஸ் டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தற்காலிகமான ஒரு அனுபவம் தான். அதுக்கு நம்ம பெரக்காவில் போய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் உண்மை ஸ்தோத்தரிப்பேன், எது நடந்தாலும் உண்மை ஸ்தோத்தரிப்பேன், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எனக்கு பெரக்காவின் அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. பேக்கா வரும், நான் பேக்காவை நான் உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டு ஆண்டவரே பெரக்கா அனுபவத்தை பெற கிருபைதார் ஆண்டவரே. ஜெபப்படணும். அதனால் சிந்தித்து பாருங்கள். ஏதோ கேட்டோம் வந்தோம் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலோடு போவோம், ஒரு தீர்மானத்தோடு போவோம். இந்த ஆரம்ப நாட்களில் 2024 வருஷம் ஆரம்ப நாட்களில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் பேக்கா வந்தால் நான் பெரக்காவில் போய் பெரக்கா நீரூற்ற மாற்றி பெரக்கான அனுபவத்து வருவேன். ஜோமனம் அவர் 4ஆம் நாள் எங்கே கூட்டினாங்க? பெரக்காவில் கூடு. ஒரு பாட்டு இருக்கு, பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அருமையான பாடல். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். எதுக்கு பாடணும்? எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் வல்லவர் என்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோமா? பெரக்கா அனுபவம் வருமா? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, இந்த நாள் செய்தியை மனதில் வைங்க. வீட்டில் போய் அசை போட்டு பாருங்க. உங்களுடைய பெரக்காவுக்கு நீரூற்ற மாற்றுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இந்த வருஷம் ஒரு வாழ்க்கையில் பெரக்காவின் வருஷமாக காணப்பட்டோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் இல்லாம கண்கள் மூடி ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, பேக்காவின் அனுபவத்தை வாழ்க்கையில் நாங்கள் காணும்போது அதை நீரூற்றாக்கி கொள்ள பலன் தாருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் பெரக்காவின் அனுபவத்தை கொடுங்க. இந்த வருஷம் எங்கள் வாழ்க்கையில் பெரக்காவின் அனுபவம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம், துதிக்கிற அனுபவம் மாற்றும் என்று ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கல தகப்பனே, அருமையான தேவி ஆராதனைக்காக துதிக்கிற கர்த்தாவே, ஓய்வு நாளுக்காக துதிக்கிற கர்த்தாவே, பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் காணவும் உம்மை துதிக்கவும் ஆலய தரவும் உம்மை போற்றவும் பரிசுத்தமாய் ஆசரிக்கவும் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. முதியோர் வயோதிரை பலப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை பார்த்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷம் எல்லா குடும்பங்களுக்கும் பெரக்காவின் அனுபவத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை கூட வாழ்க்கையில் பேக்கா வரலாம், துன்பங்கள் வரலாம், துயங்கள் வரலாம், சஞ்சலம் வரலாம், வியாதி வரலாம், கஷ்டம் வரலாம். ஆனால் நாங்கள் உம்முடைய பலத்தினாலே நீரூற்றாக்கி கொள்ள பலம் தாங்கப்பா. ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ள எங்கள் பலம் தாங்கப்பா. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியான கிருபை தாங்கப்பா. நீ செய்த நன்மைகள் அநேகம் அதிசயங்கள் 1000 உண்டு ஆண்டவரே, விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக துதிக்கிறோம்.
அருமையான குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. யாராவது வியாதியோடு ஆலயத்திருப்பார் என்றால் கரத்தை நீட்டி தொடும் ஆண்டவரே, வல்லமை அனுப்பி பலப்படுத்த ஆண்டவரே. நீர் அற்புதர், அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களுடைய பரிகாரிய கர்த்தர் நீரில் ஆண்டவரே. உனக்கு ஆரோக்கிய வரப்பென்று சொல்லி இருக்கிறப்பா, நிறைவேற்றி தாங்க. வியாதியில் இருக்க பிள்ளைகள், ஆஸ்பத்திரியில் இருக்க பிள்ளைகள், பலவீன பிள்ளைகள், சுயன பிள்ளை எல்லாருக்கும் செபிக்கிறப்பா. பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கஷ்டத்திலோ, கண்ணீரிலோ, வியாகுலத்திலோ, கடன் தொல்லையிலோ, இன்னும் பலவிதமான பாரத்தோடு வந்துடுற பிள்ளைகளை கண்ணீரை பாருங்கப்பா. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ள பலம் தாங்கப்பா. அப்படி வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. பேக்காவின் வாழ்க்கை மாறி பராக்கா வாழ்க்கையை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கும்படியாக பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வர முடியாமல் வீட்டில் ஜூம் வாயிலாக இணைந்து பார்க்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர் என்ன காரணமோ வர முடியாது இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சுயமாக இருக்கலாம், வேறு எந்த காரணமாக இருந்தாலும் அவர்களுடைய வேதத்தை சத்தியத்தை அவர்கள் கேட்டதற்காக துதிக்கிறக்காக ஆசீர்வதிங்கப்பா. சபை போதவரையும் குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சபை விசுவாசம் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நடத்துங்க, இந்த வாரமும் நடத்துங்க. வருகிற வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. இந்த வருஷமும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரக்காவின் வருஷமாக மாற்றி தாங்கப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிற வருஷமாக, உண்மை துதிக்கிற வருஷமாக மாற்றி தாங்கப்பா. கர்த்தரை நிறைய காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும்ப்பா. காலை முதல் மாலை வரை, இரவு வரை, எப்பவும் உங்களுடைய துதி எங்கள் வாயில் இருக்கிற கர்த்தாவே. மீதியான ஓய்வு நாள் நேரத்தில் கூட இருக்கப்பா. ஓய்வு நாளே பரிசுத்தமாக ஆசிரியர் கர்த்தாவே. பரிசுத்த குலைச்சலாக்காதபடி பாதுகாத்துள்ளுங்க. எங்களை வரிக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. சீக்கிரம் வரப்போகிறீர். இக்கட்டு காலம் வரப்போகுது, உபத்திர காலம் வரப்போகுது ஆண்டவரே. நாங்கள் அதை சந்திக்க எங்களை இப்பொழுதே ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே வேறொன்று நிற்கணும், விசுவாசத்தில் வேறொன்று நிற்கணும், சத்தியத்தில் வேறு நிற்கணும்ப்பா. வேறு நிற்க பலம் தாங்கப்பா. நாங்கள் ஒருவாது கெட்டு போகாதபடிக்கு, சத்தியத்தில் விலகி போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு எங்களை பலம் தாங்க. ஆவியான ஒத்தாசைகளை தாங்கப்பா. ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இங்கே கூட வாங்க. என்னுடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நண்புள்ள பரமபிதாவே, ஆமென். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தில் எங்கள் இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும். எங்களை சோதனைக்கு பிரவேசம் பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேக வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.